தாவேகாவுடைய பர்சன்டேஜ் ஒரு 42 தாண்டி இருக்கும். வேற லெவல். அமித்ஷாவே பயப்படுறாப்புல நீ விஜய் பார்த்தேன். 230 தொகுதி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாப்புல. 4 தொகுதி தான் சரி போனா போகுதுன்னு உனக்கு 2 வச்சுக்கப்பா. ஏன்னா எதிர்கட்சியே இல்லாமல் தான் நல்லா இருக்கு. அதிக வாக்குகளை வாங்கி 2 பேர் காலையும் வாருவார். இந்த காலை வாடுறதுல யார் மேலே இருக்காங்களோ அவங்க ஆட்சி பிடிப்பாங்க. ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் போய் வச்சுக்கோ. அந்த இதெல்லாம் சேர்த்தா உண்மையிலே பயங்கரங்க. இன்னைக்கு அந்த தாவேகா போகிற ஸ்பீடை பார்த்தா பக்குன்னு இந்த சசிகுமார் நடித்த சுந்தரபாண்டியன் மாதிரி ஊரில் பெரிய ஆளாக இருந்து வேறு லெவலில் மாற்றி தஞ்சை மாவட்டமே இன்றைக்கி திமுகவுடைய பெரிய ஆட்டங்காண்டுகிட்டு இருக்கிற நிலமையில் இருக்குது. அங்கே கேட்டால் தலைவரை எம்ஜிஆரை தூக்கிட்டோம். இல்லையா, தலைவரே அப்போவே சொன்னார் எம்ஜிஆர் பொதுவானவர் நான் தூக்கிட்டோம். நம்ம வேறு எம்ஜிஆர் தூக்கிட்டோம். யார்? வில்லிவாக்கம் எம்ஜிஆர், இந்த முன்னாள் நகர்மன்ற தலைவர், முன்னாள் எம்எல்ஏ. நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒருத்தர் இணைஞ்சார். அவர் அதிமுக தான் இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இவங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு. இந்த இவன் இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிறவன். நீங்கள் திமுகவில் இருக்கிற பதவி இருக்குல்ல, அதை எடுத்தாலே ஒரு 10,000 வரும். துணை அமைப்பாளர்னு ஒரு 10 பேர் இருப்பான், இணை அமைப்பாளர்னு ஒரு 10 பேர் இருப்பான். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கால கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேல இணையிருக்காங்க. இன்னைக்கு அதிமுக, திமுக 15 பேர் தானா? 15 பேருக்கு மேலேயும். அப்ப 20 பேரா? கணக்கு இல்ல சார், 20 பேர் 15 பேர் அந்த மாதிரி இணைய உள்ளாங்க. சரி. தாவேக்கா இன்னும் பலம் பெற்றுட்டே தான் போகுதுன்னு சொல்லலாமா சார்? அதிமுக, திமுக நிலைப்பாடு சீட்டு போட்டு வீட்டில் பொம்பளைங்க சீட்டு சேர்ப்பாங்களே, அது மாதிரி இவங்க நினைச்சிக்கிட்டே இருக்கிறதுல தேர்தல் முடிஞ்சிடும். அப்புறம் பலம் பெற வேண்டியதான். இப்போ அவங்க அந்தந்த கட்சியில இருந்து இணைறாங்களே, இப்போ அந்த கட்சிக்கு அது பலவீனம் தானே சார்? பின்னாடி யார் இணைஞ்சா சொல்லுங்க. தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் திமுக வர்த்தகணி அமைப்பாளர் இணைஞ்சிருக்காரு சுந்தரபாண்டியன். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாயிரமா கைதி கண்ணாயிரமா? இல்ல சார், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திர மாவட்ட செயலாளர். என்னமோ எஸ்பி வேல்மணி மாதிரி சொல்றீங்க. கண்ணாயிரம்னு இளைஞரணி துணை அமைப்பாளர் சார். திமுகலையா? என்னங்க சார்? திமுகலையா? திமுக. சரி. அப்புறம் திமுகல இருந்து வந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாஸ்கரன் அவர் அதிமுகவோட முன்னாள் பயங்கரமான இருக்கு. அப்புறம் புதுவையோட முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏ இணைஞ்சிருக்காரு பெரியசாமி அவர்கள். சென்னை மாநகராட்சியோட 23வது வார்டு கவுன்சிலர் ராஜன் அவரும் இணைஞ்சிருக்காரு. இதெல்லாம் சுயேட்சை. இதனால என்ன அந்த கட்சிக்கு பலமே? ஒரு எஸ்பி வேலுமணி இணைஞ்சாரு, இங்கே பழனி மாணிக்கம் இணைஞ்சாரு, ஒரு 5 மாவட்ட செயலாளர் இணைஞ்சாங்க, இங்கே ஒரு 5 மாவட்ட செயலாளர், 4 எம்எல்ஏக்கள் இணைஞ்சாங்க. எல்லாமே தூக்கிட்டு வரதெல்லாம் பாருங்க. ஒன்று இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது இல்லைன்னா எக்ஸ்பைரி ப்ராடக்ட்டு. இந்த முன்னாள் நகர்மன்ற தலைவர், முன்னாள் எம்எல்ஏ. நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒருத்தர் இணைஞ்சார். அவர் அதிமுக தான் இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இவங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சி மறுநாள் நீக்கிறாங்க. பால்பட்டி ராஜேந்திரன் யாரோ ஒருத்தர். இப்படி தான் 80ல் எம்எல்ஏவாக இருந்தார். 80க்கு இப்போ எத்தனை வருஷம்? எவ்வளோ அவுடேட்டடாக இருப்பார். அப்புறம் இந்த துணை அமைப்பாளர் இவர்கள். நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் சீட்டு கிடைக்காதவன், இந்த இவன் இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிறவன். நீங்கள் திமுகவில் இருக்கிற பதவி இருக்குல்ல, அதை எடுத்தாலே ஒரு 10,000 வரும். துணை அமைப்பாளர்னு ஒரு 10 பேர் இருப்பான், இணை அமைப்பாளர்னு ஒரு 10 பேர் இருப்பான். இவங்களாம் என்னன்னா அப்படியே வருவான், வெள்ளை சட்டை போட்டு வருவான், போவான். நீங்கள் திமுகலே இல்லை, எல்லா கட்சியிலுமே எடுத்துக்கங்க. என்ன பாருங்க, பகுதியாக இருக்கிறேன், என்ன பண்ணுவேன், வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டுக்குவேன், அப்புறம் அப்படியே சுற்றிட்டு வருவேன், தலைவர் வரும்போது அப்படியே வருவேன், போவேன், அவ்வளோதான். வேற என்ன பண்ணிக்கிறேன்? இதை தாண்டி ஓபிஎஸ் டிடிவி அவர்களும் பாருங்க, அவரு பாவம். ஓபிஎஸ் இணையும் போதே அவுட்லேருந்து ஒருத்தர் உருவிட்டாங்க. ஓபிஎஸ் கூட இருந்தவங்கள அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவரும் தாவேக்காக்கு தானே போறாரு. அப்ப தாவேக்காக்கு அவரும் தாவேக்காக்கு தானே. கம்பெனியில் வேலை செய்கிறவரு போய் ஜாயின் பண்ணிட்டாரு. கம்பெனி முதலாளியும் போய் ஜாயின் பண்ண போறாரு. ஏற்கனவே கமல்ஹாசன் கம்பெனியில் 2 பேரும் இருந்தாங்க தெரியுமா? பத்மபிரியான்னு ஒரு அம்மாவும் மகேந்திரனும். கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போய் வேற கம்பெனியில் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கம்பெனி முதலாளி அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி ஓபிஎஸ் கம்பெனி அதுக்குள்ளே, டேய் நான் தான் சேரல, அதுக்குள்ள ஏன்டா அவசரப்பட்டு போகிறேன், நீ கூட்டணி தானே வைக்க போகிறேன், நான் கட்சிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு. அங்கே கேட்டால் தலைவரை எம்ஜிஆரை தூக்கிட்டோம். இல்லையா, தலைவரே அப்போவே சொன்னார் எம்ஜிஆர் பொதுவானவர் நான் தூக்கிட்டோம். நம்ம வேற எம்ஜிஆர் தூக்கிட்டோம். யார்? வில்லிவாக்கம் எம்ஜிஆர். ஏண்டா உன்னை எம்ஜிஆரை தூக்குனா வில்லிவாக்கம் எம்ஜிஆரை தூக்கின்னு வர அப்படின்னு. அப்புறம் இங்கே நம்ம பத்திரிகையாளர்கள், அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ விலகல். யாருப்பா? வில்லிவாக்கம் நம்ம இவர் ஜேசிடி பிரபாகரன் அதிமுகவில் இருந்தார் அவர். இல்லைங்க, அதிமுக
இப்போ எங்கே இருக்கார் சொல்லு? ஓபிஎஸ் அணியில் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும். ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒருத்தரை தூக்கிட்டாங்க அப்படி தானே சொல்லணும். ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டாரு திமுகவுக்கு அப்படி தானே சொல்லணும். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஜேசிடி பிரபாகரனும் ஓபிஎஸ் கொடுக்குறாருன்னா அவரு புரட்சி தலைவரை வந்து விஜய் அவர்கள் உருவத்துல நான் பாக்குறேன். வேற என்ன சொல்ல முடியும்? விளங்காதவனா சொல்ல முடியும்? விஜய் விளங்காத பார்ட்டியா? ஒன்றுக்கும் லாய்க்கில்லை. கிட்ட போனாதான் தெரியுது நான் சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க. அதை இன்னொருத்தர் 96 புகழ்ந்து வைகோவை முட்டு சேர்ந்து கூட்டு போன ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம நாஞ்சில் சம்பத். அவர் மிக சிறந்த ராஜதந்திரியாக நான் அவரை பார்க்கின்றேன். நான் இணைகின்ற பொழுது அவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்று எனக்கு தெரிந்தது. நான் இணைந்த அன்று உதயநிதிக்கு பிறந்த நாள் சரியாக இது செங்கோட்டையன் இணைந்த அன்று உதயநிதிக்கு பிறந்த நாள் சரியாக அன்று இணைச்சிட்டாராம். அதனால இது பிறந்த நாளே தெரியாமல் போச்சான். இதுல என்னையா ராஜதந்திரம் இருக்குது? டிவிக்காரன் அதானே பண்ணிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது வேற ஒரு மேட்டரை எடுத்துக்கின்னு அதை பூஸ்ட் பண்ண சொல்லி அங்கேருந்து சொல்றாங்க, மேலிடத்துலேருந்து சொல்றாங்க இந்த மேட்டரை பெருசாக்குன்னு. இந்த மேட்டர் அப்போ தான் வெளியே தெரியாமல் போவாங்க. அதானே பண்றாங்க. இதுல என்ன ராஜதந்திரம் இருக்குது? அவர் அப்படியே யோசிச்சாராம். விஜய் யோசிப்பாரு. நான் இப்பெல்லாம் யோசிச்சேன், பரவாயில்லையே நான் என்ன யோசிச்சலாம் நீ சொல்லுங்கிறியன்னு. அப்புறமா இவரு இணையும் போது ஜெயலலிதாவோட நினைவு நாள் வருதான். ஜெயலலிதா நினைவு நாளையே அந்த ஊர்வலத்தையே மழுங்கடிச்சு நாஞ்சில் சம்பத் இணைந்தார் எல்லா சேனல்லையும் அப்படி வந்துச்சு. அதான் நடந்தது. ஒரே ஒரு போட்டோ வந்துச்சு கரெக்டா. நான்லாம் 5 நாள் முன்னாடியே போட்டேன். இவர் இணைகிறாரு, ரொம்ப நாளாக தூக்கினுக்கிறாரு, இப்போ அவர் சேர்க்குறாங்க அப்படின்னு போட்டேன். ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ வருது. இவர் மிகப்பெரிய ராஜதந்திரி. அவர் ஜெயலலிதாவுடைய நினைவு நாள் அன்று ஊர்வலம் நடத்துகிறார்கள். அன்றைய தினம் என்னை இணைத்து அன்றைய தொலைக்காட்சியில் எல்லாம் நான் நினைவது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எப்படி இது பாருங்க. சரி, ஜெயலலிதா நினைவு நாளில் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுனால என்ன லாபம் இருக்குது? எப்படிலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் புகழ்வாங்க. எம்ஜிஆர் வடிவில் பார்க்கிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? எம்ஜிஆர்னு சொல்லிட்டாருங்க. ஜனங்க எம்ஜிஆர் தானே ரெட்டையிலையே போடுறோன்னு போட போறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச சின்னம் தானே ரெட்டையிலை. எம்ஜிஆர் திமுக தானே எடுத்தாரு. நீ எம்ஜிஆரை தூக்கினு நான் தான் இது திமுக வீழ்த்தணும்னு சொன்னா ஜனங்க என்ன யோசிக்கும்? அப்படியா, கண்டிப்பாப்பா வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு ரெட்டையை குத்த போகுது. இப்ப இத்தனை பேர் போய் சேர்றாங்க. ஓபிஎஸ், டிடிவி, நாஞ்சில் சம்பத் அவர்கள், அப்புறம் ஜேசிடி ஓபிஎஸ் சென்டப்ல சேர போறாங்கன்னு தகவல் வந்து கட்சியிலையா? ஆமா சார், கட்சியிலையா? தாவேக்கால அப்படியே வாரம் தான் நீங்க எல்லாம் போன வாரம் ஒன்று சொன்னீங்க, இந்த வாரம் ஒன்று சொல்றீங்க. தாவேக்கால போய் இணைய போறதா இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம்ன்ற மாதிரியும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது வளருவாங்க. அப்ப சேர மாட்டாரு அவர். ஒரு அந்த அணி லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கின்னு கூட்டணி அமைப்பார். ஓகே, தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போறாங்க. இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாருமே போயிட்டு இப்ப தாவேக்கா தேர்தல்ல வந்து இது எவ்வளவு பலமா இருக்கும் சார்? பயங்கர பலங்க. நீங்க ஜனநாயகன் கூட்டம் பாத்தீங்களா? அந்த கூட்டம் வந்தது பார்த்தனால தெரிஞ்சிருமே தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருவாங்க. அடுத்து மலேசியால ஆரம்பிக்க போறாப்புல கட்சி. அங்க டத்தோ, அவர் பேர் என்னது, டத்தோ மாலிக், அவர் தான் மலேசியா பிரிவு தலைவர். அவரை போட்டு அங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாப்புல. அங்கே வந்துச்சுல கூட்டம். அந்த கூட்டத்தை வைக்கும் போது பார்க்கும்போது இதில் இல்லாமல் ஜனநாயகன் படம் வந்து பெரிய வெற்றி விழாவாக ஓடிடும். அப்படி நல்லா ஓடிச்சுன்னா அவர் அடுத்த முதலமைச்சர் வந்து விஜய் தான். அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து அப்போ தேர்தல் அரசியல் களம்ல வந்து ஆமாங்க, ஜனநாயகன் வருது, ஜனநாயகன் நல்லா ஓட போகுது. ஜனநாயகன் அது நடிகர் விஜயா சார்? இது வந்து அரசியல்ல தலைவர், தாவிக்கா தலைவர் விஜய் தானே நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஜனநாயகன் ஓடிச்சுன்னா போதுங்க. அவர் ஜனநாயகன் ஓடிச்சுன்னா பட்டி தொட்டி ஃபுல்லாக தெரிஞ்சு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஆட்சி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சொல்கிறபடி ஓபிஎஸ் வராப்புல, டிடிவி வராப்புல, இன்னும் பலர் வந்திருக்காங்க. 15க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில் அணிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் விஜய் வந்து வெற்றியை நோக்கி நகர்கிறார். அப்புறம் சிறந்த ராஜதந்திரி அவர் ஆகிட்டாப்புல. அப்புறம் எம்ஜிஆர் வழியில் அவரை எல்லாரும் பார்க்கறதுனால ரெட்டைலைக்கு போடுறவங்களாம் ரெட்டைலைக்கே போட்டுருவாங்க. போட்டு இவரை தேர்ந்தெடுக்க வச்சு இவர் அடுத்த முதலமைச்சர் ஆகிடுவாங்க. முதலமைச்சராகி பார்லிமெண்ட்டில் போய் சிறப்பாக பேசுவார். அதுவும் சடனாக 15 பேர் கிட்ட வந்து கட்சியில் இணைறாங்க ஒரே நாளில். இந்த 15 பேருமே நடக்குது. எவ்வளோ பெரிய நிகழ்வுங்க அது. ஒரே நாளில் 15 பேர். ஏதாச்சும் இருக்குமா சார்? பின்னணி இருக்கு. அவங்கவுங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, நீங்கள் வந்து சேர்றாங்க. அதான் பின்னணி. பெரிய மாற்றங்க அது, அரசியல் மாற்றம். திமுகலேருந்து 2 பேர், அதிமுகலேருந்து எத்தனை பேர்? அதிமுகலேருந்து 2 பேர், அதிமுகலேருந்து நிறைய பேர், திமுகலேருந்து 2 பேர் சார். அதிமுகலேருந்து நிறைய பேர், ஆமாம் 13 பேர், திமுகலேருந்து 2 பேர். அப்புறம் 15க்கும் மேற்பட்டோர்னா அந்த இது பர்னபாஸ், அந்த இதெல்லாம்
சேர்த்தா உண்மையிலே பயங்கரங்க. இன்னைக்கு அந்த தாவேக்கா போகிற ஸ்பீடை பார்த்தா பக்கு பக்குன்னுக்குது. இந்த 15 பேர் இணைஞ்சி அந்த 15 பேர்னால ஒரு 15 சட்டமன்றத்தில் பெரிய அளவில் மாற்றம் வந்து வேற லெவல். இப்போ தஞ்சாவூரில் யாரோ இணைஞ்சாருனீங்களே, தஞ்சை மாவட்டம் திமுகவை கண்டோம். சுந்தரபாண்டியன் இந்த வகையெல்லாம் பார்க்கும்பொழுது சுந்தரபாண்டியன் வந்து இந்த சசிகுமார் நடித்த சுந்தரபாண்டியன் மாதிரி ஊரில் பெரிய ஆளாக இருந்து வேறு லெவலில் மாற்றி தஞ்சை மாவட்டமே இன்றைக்கி திமுகவுடைய பெரிய ஆட்டங்காண்டுகிட்டு இருக்கிற நிலமையில் இருக்குது. அப்புறம் ஒட்டன் சத்திரமா ஆமாங்க சார், அங்கேயும் அதே மாதிரி. அதனால் இது நான் நினச்சே பார்க்க முடியலங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி ரேஞ்சுக்கு கணக்கு எடுத்திங்கன்னா அடுத்த மாதம் இந்த மாதம் மழை வேறு பெய்யும்னு சொல்லிக்கிறாப்புல பிரதீப் ஜான். அதனால் இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது தாவேகாவுடைய பர்சன்டேஜ் ஒரு 42 தாண்டி இருக்கும். ஜனநாயகன் வந்துச்சு வச்சுக்கிங்க 45 48 வந்துடும். அப்புறம் விஜய் முதல்வர் ஆகிறது யாருமே தடுக்க முடியாது. வேற லெவல். அமித்ஷாவே பயப்படுறாப்புல நீ விஜய் பார்த்தா. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே இந்த பத்திரிகையில் சொல்கிறதா நான் சொல்கிறேன், நான் சொல்லங்க. இவர்கள் எல்லாரும் சொல்கிறேன். விஜய் வேற லெவல். 234 தொகுதியில் 230 தொகுதி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாப்புல. 4 தொகுதி தான் சரி போனால் போகுதுன்னு உனக்கு 2 வச்சுக்கப்பா. ஏன்னா எதிர்கட்சியே இல்லாமல் தான் நல்லா இருக்காப்புல. நாளைக்கு விஜயோ புஷியானதோ எந்திரிச்சு பேசுகிறாங்கன்னா அதை மறுத்து பேச ஒரு 2 பேராவது இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப சிக்கல். அதுலேயும் அவருடைய நன்றி கடன் இருக்குது, எனக்கு நினச்சி பார்க்கவே முடியல. எனக்காக 33 வருஷம் நீங்கள் படத்தில் ஆளாக்கி விட்டீங்க, உங்களுக்காக நான் இனிமேல் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அங்கே சொன்னார் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. நான் அப்படி சொன்ன உடனே இங்கே பயந்து போய் இவர்களை அரசு ஊழியர்களாக தக்க வச்சுக்கலான்ட்டு உங்க பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. விஜய் அவர்களுக்கு பயந்து தான் இதுக்கே வந்து. ஆமாங்க, அவரை பார்த்து நாடே அஞ்சுது. மக்களுக்காக நிற்கிறார், நாடே அஞ்சுது. அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அந்த இடைநிலை ஆசிரியர்கள், இவர்களுக்கு நடக்கிற அநியாயங்கள், அவர்களுடைய போராட்டத்தெல்லாம் விஜய் பார்வைக்கு கொண்டு போகாமல் திமுக அரசு சதி செய்யுது. அவர் அந்த நன்றியை பண்ணிடணும்னு நினைக்கிறாப்புல, ஆனால் அவர் பார்வைக்கே கொண்டு போகாம அதெல்லாம் பார்த்து கண்டுக்காம இருக்கிறாரு அப்படின்றதான் நீங்க இந்த மாதிரி இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறாங்க. அவர் இப்போ ஒரு செல்ஃபோனில் அப்படி பார்க்குறாரு வச்சுக்கிங்க, இந்த போராட்டங்கள் எதுவுமே தெரியாது. ஜனநாயகன் வெற்றி, டத்தோ மாலிக், ரசிகர்கள் பிளாஸ்ட் மட்டும்தான் தெரியும். அப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, நாட்டில் நம்ம நன்றியை செலுத்தணும்னு நினச்சா கூட நாட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம யாருக்காக போராடுறது, இருந்தாலும் நம்ம முதலமைச்சராக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. அதனால அவர் கண்ணில் படாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. சரி, இவர் கண்ணில் தான் படலன்னு பார்த்தா புஷி ஆனந்த் மற்ற நிர்வாகிகள் கண்ணிலையும் இந்த போராட்டங்கள் இந்த விஷயம்லாம் தெரியவே இல்லை. தெரிஞ்சது வச்சுக்கிங்க அடுத்த செகண்ட் அறிக்கையோ மற்ற விஷயங்களோ பண்ணிடுவாப்புல. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, விஜய்க்கு பத்திரிகையாளர்கிட்ட அவர் பேசுறாருன்னா கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை ஊடகத்துறையில். அதனால தான் சந்திக்கிறது இல்லை. புஷியும் சொன்னாப்புல, நீ போய் பாரு, நான் என்னுடைய இதுக்கு ரேஞ்சுக்கு இங்கே யாரும் கேள்வி கேட்குற லெவலில் இல்லை, நீயாவது கொஞ்சம் பேசணும். ஆனால் உங்கள் ரேஞ்சுக்குன்னா என் ரேஞ்சுக்கு அதை விட மோசம்ண்ணே, கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே இது இல்லைண்ணே, அதனால தான் நான் வெறும் தலையாட்டிட்டு வந்துடுறது போங்கடா அப்படின்ற மாதிரின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பயம் சொல்கிறாங்களே சார், பத்திரிகையாளர்லாம் சந்திச்சு அவங்க ஏடக்கூடாம என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அந்த மாதிரி ஒரு நீங்கள் பத்திரிகையாளர்களை வந்து பயந்துடக்கூடாதுல்ல. அவங்க வந்து என்ன ஆகும்னா, என்னடா இவர் நம்மளை அலட்சியப்படுத்துறாரு, நமக்கு ஒன்றுமே தெரில, இவருக்கு இவ்வளோ தெரிஞ்சும் அடக்கமாக இருக்காருன்னு பத்திரிகையாளர் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் பயப்படுற மாதிரி அப்படி ஆக்ட் கொடுத்துட்டு எல்லா கஷ்டத்தையும் அவர் தாங்கிக்கின்னு போயின்னு இருக்காப்புல. நீங்கள் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் நடக்காத சொன்னேன். அவர் என்ன சொன்னார், 33 வருஷம் எனக்காக பண்ணீங்க, உங்களுக்கு நான் செய்வேன், நன்றின்றது வார்த்தையில் இல்லை செயலில் செய்வேன்னாரு. ஆனால் அவர் செய்யலான்னு தேடுறாரு, ஒரு பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. இந்த அரசை கண்டிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே எதுவுமே இல்லை. அதனாலதான் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கண்ணுக்கு தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியலமா. திமுக சதி செய்யுது, அவருக்கு மட்டும் அது போக விடாம பண்ணிடுது, அந்த அளவுக்கு சதி பண்றாங்க, இல்லாட்டி அவர் பண்ணிடுவாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா லோயோலா காலேஜ் அந்த மாணவர்கள் வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதுல முதல்வர் வேட்பாளர்ல யாரு அப்படின்றது மக்கள் கிட்ட கேட்குறாங்க. லோயோலா காலேஜ் முதல்வரா? இல்ல சார், தமிழக முதல்வர். சரி சரி. தமிழக முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்கிறப்ப ஸ்டாலின் அவர்கள் முதல் இடத்துலையும், விஜய் அவர்கள் 2வது இடத்துலையும், 3வது இபிஎஸ் அவர்கள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சார். அப்போ இபிஎஸ் பின்தங்கிட்டு இவர் முன்னாடி போயிட்டாரா சார், இபிஎஸ்க்கு முன்னாடி? ஏங்க அப்படி பாக்குறீங்க? இவங்க எல்லாரையும் பின்தள்ளிட்டு முதல்வர் முன்னாடியிலே இருக்காரு. திமுக
முதல்வர் வந்து முதல்வர் போட்டியில் முன்னாடியே இருக்கார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல்வராக இருக்கார், அடுத்தவர் முதல்வர் ஆக போகிறார். அப்படி பாருங்க. அப்ப எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு முந்தி அவர் அவ்வளோதான், போயிட்டாரா? அவர் அவ்வளோதான். அதான் சொன்னார், எனக்கும் அவருக்கும் தான் போட்டி, இன்னைக்கு முதன்மை சக்தி நாங்கள் தான், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, நாங்கள் தான் பிளாஸ்ட்டு. களத்தில் இல்லாதவங்களே, களத்தில்னா இப்போ இளநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு போராட்டம் நிற்கிறது, அவங்களுக்கு அறிக்கை விடுறது, அவங்கள இது பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. தூய்மை பணியாளர் பற்றி பேசுறது, இது இன்றைக்கி அரசாங்கம் வாங்கின கடனை பற்றி அறிக்கை விடுறது, அதை பற்றி பேசுறது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் களத்தில் இல்லாதவங்க. களத்தில் இல்லாத இவர்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாப்புல. அதனால் நீங்கள் லயலால கேட்டிருப்பாங்க, அந்த கேட்ட அடிப்படையில் அந்த மீட்டிங்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. அதனால் திமுக எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னோடனே திமுக முதல் இடத்துலையும் தாவேகா 2 இடத்துலையும் வச்சுட்டு 3வது களத்தில் இல்லாதவங்கள 3வது கொண்டு போயிட்டாங்க. இது வந்து மக்கள் கருத்து கணிப்பு தானே சார், மக்கள் மனசுல என்ன இருக்குன்றது தானே அவங்க சொல்றாங்க. அப்போ மக்கள் மனசுல விஜய் அவர்கள் தான் 2வது இடத்துல இருக்காரு, அப்போ இபிஎஸ் அவர்களை பின்தள்ளிட்டு. ஆமாம், மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவர்கள் எடுக்கிற கருத்து கணிப்புலாம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடிலாம் சொன்னது அப்படியே 100% நடக்கும். அதில் ஒருத்தர் திருநாவுக்கரசன் ஒருத்தர் உட்காந்து பேசினார் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அண்ணாமலை கோவையில் எம்பியாக ஜெயிப்பார், அப்படி ஜெயிக்கலைன்னா கருத்து கணிப்பு நடத்துறதே விட்டுறேன்ட்டாப்ல. அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு, அதனால் அவர் கருத்து கணிப்பு நடத்தி இப்போ வெளியிடுறாரு. அண்ணாமலை தானே இப்போ கோயம்புத்தூர் எம்பி. ஆனால் அவர் அந்த இந்த இது சொன்னார்ல, சர்வே எடுத்த திருநாவுக்கரசர், அவர் உங்களை மாதிரியே குழம்பிட்டாப்ல. 4.5 லட்சம் வாங்கிக்கிறாருன்னா இவர் தான் எம்பி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்போ அண்ணாமலை எம்பி ஆகிட்டாரு, நம்ம தைரியமாக சர்வே எடுக்கலான்ட்டு இப்போ சர்வே எடுத்திருக்காரு. அப்போ அந்த கருத்து கணிப்புலாம் வந்து உண்மை இல்லை, அது எல்லாமே வந்து யார் சொன்னா உண்மை இல்லைன்னா? அது ஜனநாயகன் படம் வரப்போகுது, அங்கே மலேசியாவில் கூட்டம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கூட்டம், எல்லாம் எப்படி ஜாலியாக கற்றுனாங்க, எல்லாம் பண்ணாங்க, டான்ஸ் மாஸ்லாம் வந்து ஆடினாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அதை எப்படி சார் நம்ம ரசிகர்கள் கூட்டத்தை அரசியலில் இதே கேள்வி நீங்கள் கேட்டால் மட்டும் நாங்கள் கோவப்படக்கூடாது, நாங்கள் கேட்டால் மட்டும் அது எப்படி சார் நீங்களே என்ன நியாயம்? ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற, அவங்க தானே ஓட்டு போட போகிறாங்க, அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. இப்போ இளம் வாக்காளர்களே பார்த்தீங்கன்னா 1,45,00,000 பேர் இருக்காங்களாம். அந்த இளம் வாக்காளர்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்குறப்ப முதல்ல வந்து விஜய் அவர்கள், 2வது அண்ணாமலை அவர்கள், 3வது உதயநிதி அவர்களும், 4வது இடத்துல சீமான் அவர்களும் இருக்காரா? 1,40,00,000 பேர்ட்டு போய் கேட்டிருக்காங்க பாருங்க. உண்மையிலே பாராட்டணும். எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ சாம்பிள் எடுத்தீங்க, ஒரு தொகுதிக்கு இவ்வளோ சாம்பிளில் எத்தனை இளைஞர்களை பார்த்தீங்க, எத்தனை முதியவர்கள் பார்த்தீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்தாரா அவர்? இந்த சர்வே எடுக்கிறதுல பல வகை இருக்குது. சர்வே உக்காந்துக்கிட்டே போட்டுறது. போன தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எக்ஸிட் போல் எல்லா நிறுவனங்களும் போட்டாங்க. என்னன்னா 400 தொகுதிக்கு மேலே 403 தொகுதி பாஜக கூட்டணி ஜெயிக்கும், அட்லீஸ்ட் 380 தொகுதி ஜெயிக்கும்னு போட்டாங்க. அவங்க ஜெயிச்சது 240. ஏன்னா பழைய கணக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, யாரையும் போய் பார்க்கறது இல்லை, இவர்களாக ஃபில் பண்ணிக்கிட்டு அவன் எவ்வளோ போட்டுக்கிறான், 340 to 350. நம்ம 345 to 355 போட்டுக்குவோம். இப்படி அவ்வளோதான், அப்படி அப்படியே வந்துடும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் இவரை வாழ்ந்துன்னுக்கிறாரு. ஜனநாயகன் படம் வரும், டிக்கெட்லாம் நல்லா விற்கும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல. மக்கள் மனசில் வேற இருக்குது, இவருக்கும் வாக்கு கிடைக்கும். அந்த வாக்கு இவர் மற்றவங்க வாக்குகளை பிரித்து கிடைக்கிற வாக்கு. அதனால வர்ற மாற்றங்கள் யாருக்கு சாதகமாக அமையும்ன்றதான் தேர்தல். இப்போ விஜய் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் 2வது இடத்துல இருக்காரு சார். இப்போ தேர்தலில் இது விஜய்க்கு தெரியுமான்றான். விஜய் எங்கேயாவது நான் முதல்வர் வேட்பாளர், நான் ஆட்சிக்கு வந்தால் நான் முதல்வர் ஆனார் அப்படி எங்கேயா பேசியிருக்காரு? ஆனா அவர் தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதை அறிவிச்சிட்டாங்கல்ல. மற்றவங்க சொல்லுவாங்க, விஜய் பேசியிருக்காரா? விஜய் தேர்தலில் நிற்பாரான்னு தெரியல, தனியாக நின்னா. அப்படி நின்னா யார் ஓட்டை பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த ஓட் பேங்கானது பிரியுமா? டிஎம்கேது அதிகபட்சம் பிரியும், ஏடிஎம்கேது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிரியும். இது என்ன ஆகுனா மக்கள் நல கூட்டணி மாதிரி அதிக வாக்குகளை வாங்கி 2 பேர் காலையும் வாருவார். இந்த காலை வாடுறதுல யார் மேலே இருக்காங்களோ அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. இது சீமான ஏதாச்சும் பாதிக்குமா சார்? சீமானோட ஓட் பேங்க் சொல்ல முடியாது, 2% வரைக்கும் அடிப்பட்டாலும் படும். இப்போ காங்கிரஸ்குள்ள உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கே சார். ஜோதிமணி அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க? தாவேக்காக்கு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா?
நம்மளாம் வெளியில் இருக்கோம், ஜோதிமணி உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. அது என்னமோ இப்போ தான் பார்த்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஜோதிமணி பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு அது அழிவு பாதைக்கு. புரியுதா? தாவேக்காக்கு வரல, கூப்பிட்டு வரலன்னு சொன்னதால இப்படி இந்த ஒரு வேற என்ன, அதுதான் காங்கிரஸே இப்படிதாங்க, ஒரு கலவை. அவங்கவுங்க கண்டபடி பேசுவாங்க. ஜோதிமணி அது இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. காங்கிரஸ் அழிவு பாதைக்கு போதுன்னா எப்படி எம்பி ஆனீங்க? 100 எம்பி சீட் எப்படி ஜெயிச்சாங்க? 42 தானே இருந்தாங்க போன இதில். இப்போ 100 எம்பி ஜெயிச்சாங்கல்ல. அப்போ அழிவு பாதைக்கா போச்சு? வளர்றது, எதையாவது வளர்றது. தமிழகத்தில் அழிவு பாதையில் போச்சு. இன்னை வரைக்கும் 2019 திமுக கூட்டணி போனதுலேருந்து இன்னை வரைக்கும் காங்கிரஸ் நல்லா தானே இருக்குது. 80 எம்பி, 18 எம்எல்ஏ நல்லா தானே இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம். இந்த அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கு ஏதாவது சொல்கிறது. ஏன் சார் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் வச்சா எப்படி இருக்கும் சார்? ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் போய் வச்சா வச்சுக்குவாங்க. காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்கும். இப்ப தாவேக்காக்கு போனா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு தானே இருக்கு. இப்ப அவங்க இங்க கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க இங்க போனா அவங்களுக்கு அதிகாரம் வருது இல்ல? அது ஜெயிக்கணும்ல, அது ஜெயிக்கணும்ல. நம்ம தேர்தல் வந்தா தானே தெரியும் ஜெயிப்பாங்களா இல்லையான்றது. அப்ப அதான் நானும் சொல்றேன், தேர்தல் வந்தா தான் தெரியும் ஜெயிப்பீங்களா இல்லையான்னு. இப்போ உட்காந்துட்டு ஜெயிப்பின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் ஆட்சியில் பங்கு கிடைக்கும்னா வர தேர்தல் நின்று ஜெயிக்கிற வேலையை பாருங்க. தேர்தல்னா நான் சாதாரணமா? நீங்கள் எல்லாம் உட்காந்து உருட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு தேர்தல் நிற்கலன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணணும், அந்த தொகுதியில் அறிமுகமாகணும், சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும், காங்கிரஸ் தோல்ல தூக்கி சுமக்கணும். சும்மாவா? இதெல்லாம் அடுத்த மார்ச்சுக்கு மேலே தெரியும். அவங்க பவுஸ் எல்லாம் ஜனநாயக நிர்ணயம் உருட்டிகிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாம் அப்போ தெரியும். அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. காங்கிரஸ் சொன்னாங்களா? நேற்று கூட அவர் கேட்டார் சோடாங்கர். நான் எப்போங்க சொன்னோம்? நாங்கள் திமுக கூட தான் இருக்கோம்ட்டாப்புல. அப்புறம் என்ன? இது இவங்களா எடுத்து உருட்டுறது, பத்திரிகையாளர்கள் உருட்டி அப்படியே உருட்டுறது. இங்க நயினார் அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருல்ல சார், கரூர் சம்பவத்துல நடந்தது காரணம் எல்லாமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜியை காப்பாத்துறதுக்காக தான் திமுக இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரவோட இரவா அவ்வளவு அவசரமா வந்தாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுக்கு ஆதாரம் இருக்கா சார்? அதுக்கு அவர் நயினார்ட்ட தானே போய் கேட்கணும், ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? இல்ல ஆதாரத்தோட தான் அப்படி சொல்றாரா, இல்லைன்னா அவர் வந்து குற்றச்சாட்டு ஆதாரத்தோட சொல்றாருன்னா சிபிஐல கொடுக்க சொல்லுங்க. சம்பவம் நடந்தது விஜயுடைய அலட்சியம் ஒரு காரணம், அரசுடைய அலட்சியம் ஒரு காரணம். இதனுடைய விளைவு ஒரு ஜன நெரிசல் ஏற்பட்டு ஒரு ஸ்டாம்பேட் ஏற்பட்டு 41 பேர் செத்து போயிருக்காங்க. அது என்ன விஷயம்னு சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்குது. யார் குற்றவாளின்றது, கொலை குற்றவாளி இல்லை, இது ஆக்சிடெண்ட்டு. அந்த பிரிவுகளுக்கு கீழே தான் வழக்கு பதிவே பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யார் பொறுப்பு, யாருடைய அலட்சியம், யாருடைய இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அதற்கேற்ற தண்டனைகள் மற்ற விஷயம் தான் கிடைக்கும். ஆனா நயினார் அவர்கள் வந்து இது ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு சார். அது விசாரணையில தெரிய வரப்போகுது. நம்ம அவர் கருத்துக்கெல்லாம் நம்ம எப்படி கருத்து சொல்லிட்டு முடியும்? பொறுத்து வந்து பார்ப்போம் சார் 2026 தேர்தல். நன்றி.